அபி, இப்போ என்ன எதுக்காக ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருக்கேன்? நான் நல்லா தானே இருக்கேன். என்னம்மா புரியாம பேசுற? உடம்பு நல்லா இருந்தாலும் இல்லனாலும் அப்பப்ப வந்து செக்அப் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. நீ பேசாம வா. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். எஸ். டாக்டர் சீதாலட்சுமி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். இருக்காங்களா? டாக்டர் வரதுக்கு 1/2 hour ஆகுங்க. செமினார் கான்ஃபரன்ஸ் நடக்குது. நீங்க போய் உட்காருங்க, டாக்டர் வருவாங்க. ஓகே வாமா. வாமா உட்காரு. அபி, எதுக்குமா இந்த ஆஸ்பத்திரி செக்கப் எல்லாம்? சும்மா வேஸ்ட் தானே. அப்படிலாம் சொல்லாதம்மா. உடம்பு நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தானே செக்கப்க்கு வந்திருக்கோம். நீ பேசாம இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்க. செக்கப் பண்ணிட்டு போயிடலாம், சரியா? அபி, அங்க பாரு, அனு வந்திருக்க பாரு. தனியா வந்திருப்பா போல இருக்கு. என்னம்மா பண்ணுது? வயிறு ரொம்ப வலிக்குது, வாந்தி வாந்தியா வருது, தலை வேற சுத்துது. தனியாவா வந்த? என்னம்மா அது? இந்த மாதிரி நிலைமையில தனியா வரலாமா? கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. டாக்டர் கேஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போயிருக்கு. கர்ப்பமா இருந்தா இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. நான் கூப்பிடுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. என்னம்மா, என்ன பண்ணுது? வாந்தி வருது. ஐயோ, என்னங்க? சரி, என்னாச்சு? வாந்தி எடுக்கிறான். வாமா, அங்க வாஷ் பேசன் இருக்கு, போய் வாய் கழுவிட்டு வரலாமா? பார்த்து மெதுவா, பார்த்து மெதுவாமா. வாய் கழிச்சுக்கோ. போதுமா? மூஞ்சி கழுவுறேன். என்னம்மா, டவல் தொடச்சு விடு. வா வா, வந்து உட்காரு. என்னம்மா, என்ன பண்ணுது? சிஸ்டர், டாக்டரை பார்க்கணுமே. எங்க இல்லம்மா, இருக்காங்க? உள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவசரப்பட்டா எப்படிமா? உங்களுக்கு முன்னாடி ஒரு கேஸ் பாத்துட்டு இருக்காங்க. இல்லங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உள்ள ஒரு பேஷண்ட பாத்துட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க அவங்க இவ்வளவு சிரமப்படுறாங்க? டாக்டர் கிட்ட நான் சொல்றது காமிக்கணும். கொஞ்சம் நானே புரிஞ்சுக்கோங்க, டாக்டர் கிட்ட மேடம். கேட்டுக்கிறேன். இல்ல நீங்க இல்ல ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம், எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ. வெளியில ஒரு பேஷண்ட் ரொம்ப வலியால துடிக்கிறாங்க. நிமிஷம் இருமா, பாத்துட்டு இருக்கேன்ல. இல்ல டாக்டர், ரொம்ப எமர்ஜென்சி. வாந்தி வேற எடுக்கறாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்களேன். சரி, கூட்டிட்டு வாமா. தேங்க் யூ டாக்டர். நான் எழுதி கொடுக்குற டேப்லெட்டை கரெக்டா கண்டினியூ பண்ணுங்க, சரியாயிடும். அம்மா, டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க. வா எழுதுமா. மெதுவா, நான் உள்ள கூட்டிட்டு போறேன். நீங்க இரு. வா. வாங்க, இவங்க தான் படுக்க டாக்டர். வைங்க. என்னம்மா, என்ன பண்ணுது? வாந்தியா விடுங்க வருது. விடுங்க, ஒன்னும் இல்லம்மா, ஹீட்டால வெளியா இருக்கும், கவலைப்படாதீங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் செக்அப் பண்ணிட்டு சொல்றேன். சரி டாக்டர். உங்க வீட்டுக்காரர் வரலையா? வெளில போயிருக்காரு, வந்துருவாரு.
என்ன என்னாச்சு? பார்த்துட்டு இருக்காங்கம்மா. எந்திரிச்சு உட்காருமா. உன் கூட யாருமா வந்திருக்காங்க? ஹஸ்பண்ட் தான் வந்திருப்பாரு. அப்படியா? நர்ஸ் அவர் வெளியில இருந்தா அவரை வர சொல்லுங்க. உட்காந்துக்கம்மா. சார் நீங்க நான் அனுவோட ஹஸ்பண்ட். எங்க சார் போயிருந்தீங்க? என்னாச்சு? அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு பாவம் வந்ததுல இருந்து வாந்தி மயக்கம் அவ்வளவு கஷ்டப்பட்டு போயிடுச்சு. தோ முன்ன பின்ன இவங்க யாருன்னே தெரியாதவங்க, இவங்க தான் அவங்களுக்கு அவ்வளவு உதவி பண்ணாங்க. என்ன சார், வாங்க டாக்டர் கூப்பிடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க. இப்போ பரவாயில்லையா? நீங்க தான் இவங்க ஹஸ்பண்டா? ஆமாம் டாக்டர். உட்காருங்க. ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க. நான் சில மெடிசின்ஸ் எல்லாம் எழுதி தரேன், கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே. பாத்தியா அபி, இவங்க 2 பேரும் எதுக்காக இப்படி கஷ்டப்படணும்? வாயும் வயிறுமா இருக்கிறவ தனியா இப்படி ஆஸ்பத்திரிக்கு வரதோ, இவன் இப்படி பதறி போய் ஓடி வரதோ பார்க்க மனசு கஷ்டமா இருக்குமா? இப்ப என்ன பண்ண சொல்றேம்மா? நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணோம். இப்ப அவ புருஷன் வந்துட்டான், இனிமே அவன் பாத்துக்குவான். நீ எதுக்கு அனாவசியமா ஃபீல் பண்ற? விடு.
என்ன பயங்கர சிந்தனையில இருக்க போல இருக்கு. இந்த சாப்பிடு. வேண்டாம். நல்லா இருக்குமா, அதான் கொடுக்கறேன், சாப்பிடு. வேண்டான்னு சொல்றேன்ல, பேசாம போடி. என்ன இவ்ளோ டென்ஷன்? யார் மேல கோவம்? யார் மேல கோச்சிட்டு என்ன பிரயோஜனம்? நான் பிறந்த நேரத்தையும் விதியும் தான் கோச்சிக்கணும். என்னாச்சுமா, ஏன் இப்படி பேசுற? பின்ன என்ன அபி, இந்த வீட்ல இத்தனை பேர் இருக்கிறோம், அதுவும் பொம்பளைங்களா இருக்கிறோம், இருந்து என்ன பிரயோஜனம்? என்னம்மா என்ன சொல்ற? இருந்து இல்லாத மாதிரி தானே ஆயிப்போச்சு. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, ஆனா அதை சுமக்கிறவ யாரும் இல்லாத அனாதை மாதிரி ஆஸ்பத்திரியில உட்கார்ந்திருக்கா. ஓ, அதான் இப்ப மேட்டரா? அது சரிக்கா, அவ பிறந்த வீட்டுல ஆத்தா கறி கூட பிறந்தாலும் எந்த ஆளுகள அவளுக்கு எங்க போயிட்டாளுங்க? நீ வாய மூடுற. ஆ? அவங்க எங்க இவங்க எங்கன்னு வாயக்கிளிய பேசுறதுக்கா நம்ம இருக்கோம்? இந்த வீட்டு வாரிசுடா, அது நல்லபடியா பிறக்கணுங்கிற அக்கறை நம்ம யாருக்கும் வேண்டாமா? ஏமா, எப்ப பார்த்தாலும் பூனை குட்டி மாதிரி பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருப்பான் அந்த மனு. இப்ப மட்டும் அவளை தண்ணியை விட்டுட்டு இவன் எங்க போயிட்டான்? அவளை தாங்கறத விட அப்படி என்ன உனக்கு பெருசா வேலை? என்ன எதுக்கு முறைக்கிற? இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நீ தாண்டி முக்கிய காரணம். நானா? நான் என்ன பண்ண? இப்ப எதுக்கு நீ ஏன் தலையை உருட்டுற? நீ பேசாதடி. நீ மட்டும் வாய் கொஞ்சம் அடக்கியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? வீட்டுல சும்மா இருக்காம எதுக்கு எடுத்தாலும் வம்பிழுக்கிற மாதிரியே பேசி இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டேல்ல. ஏமா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? வேற யாருமே எதுவுமே பேசல, வேற யாருமே எந்த தப்பும் பண்ணல இல்ல? ஏமா, எல்லாத்தையும் பண்ண நான் எனக்கு இருக்காமா? ஆமாண்டி, நீ கிறுக்குதான். அம்மா, சும்மா சும்மா என்னைய சொல்லிட்டு இருக்காத. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எதுக்கு இப்ப வீணா சண்டை போட்டுக்கிறீங்க? நீ போல போ ஆர்த்தி. சும்மா சும்மா என்னைய சொல்லிட்டு பேசாதன்னு சொல்லல, உள்ள போ. இப்ப எதுக்காக தேவையில்லாம டென்ஷன் ஆவறமா? நடந்தது நடந்து போச்சு. தப்பு எல்லார் மேலயும் இருக்குமா? ஆர்த்தி மேல மட்டும் குத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? இவளுக்கும் அறிவில்ல, அந்த அணுவுக்கும் புத்தி இல்ல. ஒரு வீட்டுக்குள்ள அனுசரிச்சு போகணுங்கிற எண்ணம் ரெண்டு பேருக்குமே இல்ல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த அணு நம்ம எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசினா. அவதான் அப்படி பேசினான்னா அந்த மனோ அவளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவன் நம்ம கிட்டயே மோசமா நடந்துக்கிட்டான். இப்ப உள்ள எல்லா பிரச்சனைக்கும் எல்லாரும் தான் காரணம். இருக்கட்டும் அபி, ஆனா புள்ளத்தாச்சு. அவ வயித்துல இருக்கிற குழந்தை, அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அம்மா, நாம என்ன அணுவை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம்? இருந்து உதவி பண்ணிட்டு அவ புருஷன் வந்ததுக்கு அப்புறம் தானே வந்தோம். அப்புறம் ஏன் நீ வருத்தப்படுற? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு அபி. இன்னைக்கு நம்ம பேசலாம் மனோ மேல தப்பு, அனு மேல தப்புன்னு. ஆனா ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாரும் என்ன பேசுவாங்க? சின்ன சிறுசுங்க தப்பு பண்ணாலும் பெரியவங்க அதை அனுசரிச்சு ஆதரவா இல்லாம அவங்கள தனியா விட்டதுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு பேச மாட்டாங்க. மத்தவங்க பேசுறத விடு அபி, நமக்கே ஒரு உறுத்தலா இருக்காது? இது பாருமா, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. அணுவை கவனிச்சுக்க முடியாதுன்னு நாம யாருமே சொல்லலையே. அவளாதானே அப்படி பண்ணா. இது பாரு, நீ இப்படி ஃபீல் பண்றதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல. என் மனசு கேட்கல அபி. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்குள்ள காப்பியை குடிங்கிறீங்க. பரவாயில்ல, குடிங்க. பாஸ்கர் கிட்ட சங்கீதா போட்டோவை காட்டினேன். கொஞ்ச நேரம் என் புள்ள பேசவே இல்ல. ஏன்? ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு லட்சணமான பொண்ண போட்டோல பார்த்தா என்ன, இல்ல நேர்ல பார்த்தா என்ன? ஆம்பளை பையனுக்கு வாய் அடைச்சுதானே போகும். சங்கீதாவ என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப சந்தோஷங்க. பாஸ்கர் வெளிப்படையா பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஐயோ, என் பிள்ளை பாஸ்கர நல்ல டைப்புங்க. மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டான். சூதுவாது தெரியாதவன். நல்லவனா அநியாயத்துக்கு அப்படி ஒரு நல்லவன். என் புள்ள அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பாங்க.
யாராவது உதவின்னு கேட்டா போதும் உடனே ஓடி போய் செஞ்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷங்க. சங்கீதாவும் அவருக்கு ஏத்த மனைவியா நடந்துக்குவா. ஆ, ஆமாங்க, சங்கீதா ரொம்ப அமைதியான பொண்ணு, ரொம்ப பொறுமைசாலி. பெரியவங்க கிட்ட அப்படி ஒரு மரியாதை. இன்னி வரைக்கும் நான் ஏதாவது சொன்னேன்னா அதை மீறவே மாட்டா. அவ்வளவு பணிவு, மரியாதை, அடக்கம். இந்த காலத்துல எந்த பொண்ணுங்க அப்படி இருக்கா? ஆ, கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப தெய்வ பக்தி உள்ள பொண்ணு, மனசாட்சிக்கு பயப்படுவா. ஐயோ ஐயோ, அப்படியே அப்படியே என்னோட குணம் எல்லாம் அவகிட்ட இருக்கு. இவளுக்காகத்தான் நான் உழைச்சு மூல முழுக்கெல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். நமக்கு இவ்வளவு சொத்து இருக்கேன்னு இவ கொஞ்சம் கூட அலட்டிக்கவே மாட்டா. வேலைக்காரங்க கிட்ட கூட அன்பாதான் பேசுவா. நல்ல குணங்க. அம்மா இல்லாத குறை தெரியாத இத்தனை வருஷம் வளர்த்துட்டேம்மா. அம்மா கிட்ட கிடைக்காத அந்த பாசமும் பரிவும் இவளுக்கு புகுந்த வீட்லயாவது கிடைக்கணும். அது ஒண்ணுதாம்மா என்னுடைய ஆசை. என் பொண்ணு சந்தோஷமா வாழணும். எனக்கு அது போதும்மா, வேற எதுவுமே வேண்டாம். இங்க பாருங்க, அந்த கடவுள் தாங்க உங்களை எங்க குடும்பத்தோட சேர்க்க முடிவு பண்ணிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தாங்க எங்க ஃபேமிலியும். அம்மா, இவளை கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பேர குழந்தைய பார்த்துட்டா போதுமா. எல்லாத்தையும் இவகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வடக்க இமயமலை பக்கம் போயிடலான் இருக்கேம்மா. ரொம்ப நல்லதுங்க. சொத்து எல்லாத்தையுமே சங்கீதா கிட்ட ஒப்படைச்சிருங்க. சங்கீதாவை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்புறம் நீங்க கவலையே பட வேண்டாங்க. ஆ. சங்கீதா, இந்தா இந்தா என்ன இது? பாஸ்கர போட்டோமா? இந்தா, நீ பார்க்க தான் கொடுத்து விட்டுருக்கான். இங்க பாருமா, சங்கி வாங்கிக்க. வாங்கிக்கம்மா. வாங்கிக்க வாங்கிக்க. அட, சங்கிக்கு வெக்கத்தை பாத்தீங்களா?